ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எவ்வளோ தூரம் விஜயா படித்து சொன்னாங்க இந்த வீட்டில் மீனா வேண்டாம் அப்படின்னு. ஸோ முத்துவும் அண்ணாமலையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதில்ல அப்படின்னு முடிவாக இருந்தாங்க. என்னமோ ஒன்று பண்ணுங்க, ஏதாச்சும் ஒரு கெட்டது நடக்கும்போது தான் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் அப்படின்னு விஜயா கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு மறுநாள் காலையில் தூங்கி முடிச்சதுக்கப்புறமா காலையிலே அண்ணாமலை வழக்கம் போல் அவங்களோட ஃப்ரெண்டு கூட வாக்கிங் போக ஆரம்பிச்சிடுறாரு. அப்போது இங்கே வீட்டில் எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் சிந்தாமணி இங்கே ஏற்பாடு பண்ண ஆளுங்க கரெக்டாக. ஸோ எப்படியும் இந்த மாதிரியெல்லாம் விஜயாவை நம்ப வச்சுட்டாங்க. பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் அவங்க சொல்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு மீனாவை வீட்டை விட்டு அனுப்பணும் இல்லையா. மீனா போனவா பின்னாடியே அந்த முத்துவும் குட்டி போட்ட போன மாதிரி போவான் அப்படின்றது சிந்தாமணிக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சதுனால தான் அவங்களே ஒரு ஆளை வச்சு ஏற்பாடு பண்ண சொல்லி பணம் கொடுத்துட்டாங்க. அப்படி அந்த ரவுடியும் தலையில் ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு அண்ணாமலை போகிற வழியில் ஸோ கரெக்டாக அவங்கள வேணும்னே வேகமாக இடிச்சிட்டு கீழே தள்ளிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவருடைய ஃப்ரெண்டு எல்லாருக்கும் கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. முத்துவுக்கு வீட்டில் மனோஜுக்கு ரவிக்கு எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா மீனா உட்பட வேகமாக எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணதுக்கப்புறமா அங்கே கையில் காலில் தலையில் எல்லாம் கட்டு போட்டிருக்காங்க. காலில் ரொம்பவே ஃப்ராக்சர் ஆயிருக்கு அப்படின்னு டாக்டர் அங்கே சொல்லிட்டு இருக்காங்க, கட்டு போட்டுட்டு இருக்காங்க. இங்கே வீட்டில் எல்லாரும் வேகமாக ஓடி போயிட்டு என்னாச்சு அப்படின்னு அவருடைய ஃப்ரெண்டு கேட்கும்போது இந்த மாதிரி வண்டியில் ஒருத்தர் வேகமாக அவரை இடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை பேச்சு மூச்சு இல்லாமல் கிடைக்கிறான். நான் எவ்வளோ தூரம் அவனை கூப்பிட்டு பாட்டேன், அவன் கண் விழிக்கவே இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு முத்து அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. எல்லாம் எவ்வளவு தான் இவன் வந்த நேரம் தான் பாத்தியா, நான் அப்போவே சொன்னேன், என் பேச்சை யாரும் கேட்கலையே, அவரே கேட்கலையே, இப்போ இந்த நிலைமையில அவருக்கு எடுக்கிறாரு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு விஜயா பயங்கரமாக அழுகிறாங்க. தேவையில்லாமல் மீனாவை பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏடா இவ வந்த நேரம் தானே இந்த வீட்டுக்கு எல்லாமே இந்த ராசி கெட்டவளால தான் எல்லாமே நடக்குது, இந்த தர்தரம் பிடிச்சவளால தான் என் புருஷனை கொல்ல வந்த யமன்டா இவன் அப்படின்னாலாம் ரொம்பவே கேவலமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. மீனா அந்த இடத்துல உறைஞ்சு நின்றுடுறாங்க. அந்த சமயத்தில் டாக்டர் வெளியில் வராங்க. அவங்க கிட்ட போயிட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கிறாங்க. அப்போதான் கால் ரொம்பவே ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அவரால் குறைஞ்சது 6 மாதம் கூட எந்திரிச்சு நடக்கவே முடியாது, கிட்டத்தட்ட ரெக்கவர் ஆகிறதுக்கே 1 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாத்தையும் கேட்ட விஜயா ரொம்பவே ஆடி போயிடுறாங்க. டாக்டர் அவருக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மற்றபடி உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைம்மா, தலையில் அடிபட்டிருக்கு, கையில் லேசாக அடிபட்டிருக்கு, காலில் தான் ரொம்ப அடிபட்டிருக்கு, எந்திரிச்சு நடக்க நாள் ஆகும். அவர் எவ்வளோ சீக்கிரம் அவர் நீங்கள் நடக்க வைக்கிறீங்களோ குணப்படுத்துறீங்களோ அது அவருடைய உடல்நிலையை பொறுத்து. கிட்டத்தட்ட இந்த மாதிரி பேஷண்ட்கெல்லாம் கால் இந்த மாதிரி ஆச்சுன்னா நடக்கவே 1 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லவும் விஜயா ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. டாக்டர் என் புருஷன் உயிரோடு இருந்தால் போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. எனக்கு அவர் எந்தபடி குணமாயி அவர் வந்துடணும், அவர் காலை நான் சரி பண்ணிக்கிறேன், அவரை நடக்க வைக்கிறேன், அவரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எல்லாம் விஜயா அழுதுட்டு இருக்காங்க. வேற எதுவும் பிரச்சனை இல்லை டாக்டர், அப்போ கண் விழிச்சிருவாரா, அவர் மயக்கத்திலே இருக்காரு அப்படின்னு முத்துவெல்லாம் கேட்டுட்டு இருக்கவும் இங்கே மீனா அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. ரவி மனோஜ் மொத்த பேருமே அங்கெல்லாம் நின்று டாக்டர்கிட்டே விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இவங்க விஜயா பேசினது எல்லாத்தையும் கேட்டு ரொம்பவே மீனா அழுதுட்டு இருக்கவும் டாக்டர் இப்படி எப்படி கேர்லெஸ்ஸாக விட்டீங்க, எல்லாம் சரியாக போயிடும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண் விழிச்சிருவார், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, லேசாக மயக்கத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாத்தையும் கேட்ட மீனா மாமாவுக்கு இந்த அளவுக்கு ஆனதுக்கு காரணம் நான் தான், அத்தையோடைய நம்பிக்கையே அதாவது அவங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் யாருமே நம்ம நம்பாதே போயிட்டோம், அவங்களோட நம்பிக்கை இப்போது உண்மையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே வருத்தப்பட்டு இங்கே எல்லாரும் டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் மீனா அங்கே யாருக்கும் சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு வேகமாக அழுதுகிட்டே ஓடி போயிடுறாங்க. டாக்டர் அவர் எப்போ கண் முழிப்பாரு, நாங்கள் எப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பேஷண்ட் கண் முழிச்சிருவாங்க, அது வரைக்கும் யாரும் போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவங்களுக்கு ரெஸ்ட் தேவை, அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே வெளியவே நின்று அந்த ஓட்ட வழியாகவே பார்த்துட்ருக்காங்க. மனோஜ் ரவி எல்லாருமே அப்பா இப்படி அப்பா உங்களுக்கு ஆகணும் அப்படின்னு மனோஜ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் அவளால் தான்டா, எங்கே அவள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. மீனாவா இன்னும் திட்டலாம் அப்படின்னு, அதான் எல்லாம் தீட்டிட்டீங்களே, இன்னும் என்ன அவளை திட்டுறதுக்கு இருக்குது அப்படின்னு முத்து பேசிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அவளை காணோம், மீனாவை காணோம். எல்லாரும் தேடுறாங்க, எங்கே போயிட்டா, ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாளா அப்படின்னாலாம் கேட்டுட்டு இருக்கவும் மீனா மீனா அப்படின்னு முத்து கூட்டுக்கிட்டே இருக்காரு. மீனா எங்கேயுமே இருக்கிறதில்ல. எங்க மாமா மீனா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையோட ஃப்ரெண்டையும் கேட்குறாங்க. இங்கே தானே நின்றுட்டு இருந்தா, நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுறாரு. அண்ணின்னு ரவியும் கூப்பிட்டு பார்க்குறாங்க, யாருமே கூப்பிட்டாலும் மீனா அங்கே இல்லை. முத்து அடுத்த நிமிஷமே மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. மீனா ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியில் போன அடுத்த நிமிஷமே ஃபோனையும் சுவிச் ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்படி சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வேகமாக போயிட்டு மீனா ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிட்டு கோயிலில் உட்காந்து தான் அழுதுட்டு இருக்காங்க. ரொம்ப தூரமாக யாரும் நம்மளை தேடி வரக்கூடாது,
நம்மளால தான் மாமாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு மீனா போயிட்டு கோயிலில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்போ இங்கே முத்து கால் பண்ணி பார்த்துட்டு மீனா இல்லை போதுமா இப்போ சந்தோஷமா உங்களுக்கு திட்டி திட்டி அவளை அனுப்பிட்டீங்கல்ல அவள் எங்கேயோ போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து சொல்லவும் போனா போயிட்டு போறா விடுடா அவள் இருந்தாள்னா என் புருஷனுக்கு இப்படியெல்லாம் ஆகும்னு நான் சொல்லியும் அவள் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தால இப்போ என் புருஷன் ஷாக பழக்க கிடைக்கிறாரு அவருக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோ அவள் எங்கே இருந்தாலும் தேடி போய் நான் அவளை ஏதாச்சும் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. அதான் அவள் இங்கே இல்லையே தோர்த்துட்டீங்களே நீங்கள் பேசின பேச்சில் அவள் தாங்க முடியாமல் எங்கேயோ போயிட்டா அவளால் தான் மாமா அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு அவள் எங்கேயோ போயிட்டா போல இருக்கு உங்கள் வாயை வச்சுட்டு நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவும் பேசிகிட்டு இருக்கா. உள்ளே இருந்து சிஸ்டர் வெளியில் வராங்க. பேஷண்ட் கண் முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜயா வேகமாக ஓடி போயிட்டு பார்க்குறாங்க. மனோஜ் ரவி எல்லாருமே முத்து கூட போகிறாரு. கூடவே அண்ணாமலை என்ன ஆச்சு அப்படின்னா அவரோட ஃப்ரெண்டுமே போயிட்டு பார்க்குறாங்க. கண் விழிச்சிடுறாரு. ஏங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க நான் அத்தனை தடவை படித்து சொன்னேனே கேட்டிங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னாலாம் விஜயா அழுதுகிட்டே கேட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் பேஷண்ட் கண் விழிச்சிட்டாங்கன்னு உடனே வராரு. செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே தான் இவர் இப்போது ஓகே தான் இங்கேயே வச்சு இவர் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை வீட்டில் போயிட்டு அவரை பத்திரமா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 2 days 1 தடவை இவரை கூட்டிகிட்டு வரணும் கட்டு பிரித்து மாற்றி போடணும் அதுக்கப்புறமா நான் என்ன ஏதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு எல்லாம் டாக்டரும் சொல்கிறாங்க. சரிங்க டாக்டர் அப்போ நாங்கள் இவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லவும் இப்போது உடனே வேண்டாம் ஈவினிங் வரைக்கும் அவர் இங்கே இருக்கட்டும் ஈவினிங்காக நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி கொடுக்குறேன் அதை ரெகுலராக கொடுங்க அப்புறம் இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண பில் கட்டிடுங்க அப்படின்னு உடனே நான் கட்டுறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரவி போகிறாரு. நான் அப்பா உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல நான் போய் பில் கட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் இங்கே அப்பா ஒன்றும் இல்லைல்லப்பா எப்படிப்பா இப்படி ஆச்சு கேர்லெஸ்ஸாக எப்படி இருந்தீங்க அப்படின்னாலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நான் பாட்டுக்கு ஓரமாக தானே நடந்து போயிட்டு இருந்தேன் என்னாச்சுன்னு தெரியல அந்த வண்டிக்காரர் வேகமாக என்னை வேணும்னே இடித்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாப்பா நான் கூட அங்கே தானே இருந்தேன் நாங்கள் 2 பேரும் ஓரமாக தான் பேசிட்டு போயிட்டு இருந்தோம் அந்த வேகமாக அந்த வண்டி அண்ணாமலையை தான் இடிக்க குறி நோக்கி வந்த மாதிரி அப்படியே அண்ணாமலையை இடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு அவரும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னப்பா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஏங்க உங்களை டார்கெட் பண்ணி இடிக்கிற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது அப்படி யாருங்க நம்மளுக்கு எதிரி இருக்கா இல்லை இதெல்லாம் அவளோட ராசியால் தான் நடந்துச்சு அந்த குறி சொல்கிறம்மா நடந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு விஜயா புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. நீ கொஞ்சம் வாங்கி முடிட்டு சும்மா அது இருக்கியா ஹாஸ்பிட்டலுன்னு பார்க்குறேன் இப்போவும் மீனாவை தான் குத்த சொல்லிட்டு இருக்குவியா அப்படின்னு கேட்டுட்டு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. அப்போதான் உடனே மீனாவை நோட் பண்ணிட்டு மீனா முத்து மீனா எங்கடா அப்படின்னு கேட்குறாங்க. முத்துவும் திருன்னு விஜயாவை முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது விஜயாவுமே எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே இருக்காங்க. முத்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க எங்கடா மீனா மீனா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்பா அது ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு முத்து வராரு. அதுக்குள்ளேயே இங்கே விஜயா இருந்துக்கிட்டு ஏங்க அவள் எங்கே போனா நமக்கு என்ன எங்கேயாச்சும் போய் தொலைட்டு விடுங்க அவள் போனதுக்கப்புறமாச்சு உங்களுக்கு குணமாச்சு அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லிட்டு இருக்கவும் அப்போது எங்க மீனா அவளை திட்டி வீட்டை விட்டு அனுப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்டுட்டு இருக்காரு. அப்படியே அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுதா காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுது லொக்குன்னு இரும ஆரம்பிச்சிடுறாரு. பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சிஸ்டரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதான் முத்து அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா மீனா உங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னு உடனே கோயிலுக்கு போயிருக்காப்பா பிரசாதம் கொண்டு வர மீனா வந்துருவாப்பா அவன் இவ்வளோ நேரம் இங்கே தான்ப்பா இருந்தா அவன் எங்கேயும் போகலப்பா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அப்போ தான் அண்ணாமலை இருந்துக்கிட்டு உண்மையிலே தான் சொல்கிறேன் முத்து அப்படின்னு ஆமாப்பா நீங்கள் வேணா மாமாவை கூட கேட்டு பாருங்க மீனா இங்கே தான் இருந்தா இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு விட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன் மாமாவுக்கு குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காப்பா அவளோட வேண்டுதல் தானேப்பா நீங்கள் கண் முழிச்சிட்டீங்க மீனா வந்துருவாப்பா நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் நீங்கள் ரெஸ்ட் எடுங்கப்பா அப்படின்னு முத்து சொல்லி சமாளிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா இங்கே எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போது விஜயா மட்டும் உள்ளே இருக்காங்க இந்த டேப்லெட்டை மட்டும் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைமுக்கு கொடுக்க சொல்லிட்டு சிஸ்டர் சொல்லிட்டு இருக்கவும் அப்போ தான் இங்கே வெளியே வந்துட்டு மீனா எங்கே போயிருப்பா அப்படின்னு முத்து திரும்ப ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு. மனோஜ் இங்கே திருன்னு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு எப்படியோ வீட்டை விட்டு அந்த பூ கட்டுறவு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இங்கே ரவி வராரு. பில் கட்டிட்ட முத்து ஆமாம் மீனா நீ ஃபோன் எடுத்தாங்களா அப்படின்னு இல்லைடா ஃபோன் சுவிச் ஆஃப் வருது அப்பா கண் வலிச்ச உடனே மீனா எங்கன்னு கேட்குறாடா இல்லைன்னு சொன்ன உடனே அவர் உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு அதான் மீனா கோயிலுக்கு போயிருக்கான்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். மீனா இல்லைன்னு தெரிஞ்சா அப்பாவுக்கு இன்னுமே ரொம்ப மனசு கஷ்டமாயிடும் நான் போய் முதல்ல மீனாவை தேடி அப்பா வீட்டுக்கு வரத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை பார்த்துக்கோ ரவி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மனோஜை பார்த்து முறைச்சிட்டு முத்து அங்கேருந்தே கிளம்பி போயிடுறாரு. அண்ணாமலையுமே அதாவது கொஞ்ச நேரத்துலையுமே அவருடைய ஃப்ரெண்டுமே நானும் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்ப்பா பார்த்துக்கோங்க அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு அங்கேருந்து. இப்போ மனோஜ் ரவி விஜயா 3 பேரும் மட்டும்தான் இருக்காங்க. அப்புறமா
முத்து மீனாவுடைய அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. மீனா அங்கே வந்தாளா அப்படின்னு. இல்லையே மாப்பிள்ள, நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு கேட்கவும், என்னாச்சு மாப்பிள்ள, ஏன் ரொம்ப பதற்றமாக இருக்கீங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, அப்பாவுக்கு இப்படி தான் அடிபட்டுருச்சு, ஹாஸ்பிட்டல் இருந்தோம், மீனா ஆளை காணோம், அதான் அத்தை. ஒன்றும் இல்லை, சரி கோயிலுக்கு எங்கேயாச்சும் போயிருப்பாள் என்னமோ, நான் மீனாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அத்தை. அவள் ஃபோன் சார்ஜ் இல்லாமல் சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு, என்னவோ தெரியல, மீனாவே எனக்கு கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா முத்து வந்து ஃபோனை கட் பண்ணலான்னு பார்க்குறாரு. என்ன ஆச்சு சம்மந்திக்கு, அண்ணனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ரொம்பவே பதறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கு, இன்னும் அப்போ கண் விழிச்சிட்டாரு, ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி ஈவினிங்காக கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டாங்க டாக்டர் அப்படின்னு சொன்ன உடனே, அச்சிச்சோ என்ன முத்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாத அப்போ ஒருத்தர்லேருந்து மீனா காணும், அப்பாவுக்கு அடிபட்டுச்சுன உடனே அம்மாவும் மீனாவை நிறைய திட்டாங்க. ஒருவேளை நம்மளால தான் இப்படி ஆச்சுன்னு மீனா அந்த பூசாரி சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டு வருத்தப்பட்டு எங்கேயாச்சும் போயிட்டாலே என்னமோன்னு தெரியல அத்தை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பாக மாப்பிள்ள மீனா அப்படி தான் பண்ணியிருப்பா, ஏன்னா குடும்பத்துக்காக அவள் எதையும் செய்கிறவ, முக்கியமாக அண்ணாமலை அண்ணனுக்காக அவள் என்ன வேணும்னு செய்வா. இப்போ அவருக்கு அடிபட்டதுக்கும் இதுக்கும் நம்மளோட ராசி தான் காரணமாக இருக்குன்னு மீனா கண்டிப்பாக எங்கேயாச்சும் போய் தான் இருப்பா மாப்பிள்ள, ப்ளீஸ் மாப்பிள்ள அவளை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வந்துருங்க, அவளோட குணத்தை பற்றி நம்மளுக்கு தெரியும்ல அப்படின்னு இவங்களுடைய அம்மாவும் புலம்பும். சரிங்க அத்தை நான் பார்க்குறேன், நீங்கள் வேணால் சீதாக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணிவிட்டு அங்கே இருந்தால்னா மீனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க அத்தை அப்படின்னு. இல்லை மாப்பிள்ள நம்ம எல்லாம் தேடுவோன்னு தெரியாது அவளுக்கு, இங்கே வரல, அவள் கண்டிப்பாக வேற எங்கேயாச்சும் தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அவங்களுடைய அம்மாவும் சொல்லவும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு முத்துவும் தேட ஆரம்பிச்சிடுறாரு. இந்த பக்கம் அடிபட்டுருக்கு அப்படின்னு உடனே சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுடைய அம்மா வர வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மாதிரி அண்ணாமலை போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்காங்க. அங்கே போயிட்டு அண்ணா என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்ருக்காங்க. இப்போ நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, உன் மகளால் தான் என் வீட்டுக்காருக்கு இப்படியெல்லாம் ஆச்சு, இப்படி உயிரோடு இருக்காரா செத்து போயிட்டாரான்னு பார்க்க வந்தீங்களா, இப்போ நிம்மதி அவங்களுக்கு நல்லா அந்த மனுஷனை இப்படி படுக்க வச்சுட்டீங்களா, உன் பொண்ணை இந்த வீட்டுக்கு அனுப்பி தரித்திரம் பிடிச்சவளை அனுப்பி வச்சு அவளோட வாழ்க்கையை பார்த்து இவர் இங்கே கூட்டிகிட்டு வந்தார், கடைசியில் இவரோட வாழ்க்கைக்கு அவள் எமனா வந்து நிற்கிறாளே அப்படின்னால வந்து இவங்ககிட்டயும் விஜயா ரொம்பவே கேவலமாக பேசுகிறாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறியா விஜயா நீ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு இவங்கக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சீதாவும் அங்கே விஷயம் அவங்க அம்மா ஃபோன் பண்ணி கேட்ட உடனே தெரிஞ்சுட்டு அங்கே வந்துடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே வந்த உடனே அவங்களும் பார்த்துட்டு என்னாச்சு மாமா அப்படின்னு கேட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு அவருமே சொல்லிட்டு இருக்காரு. சொன்னதுக்கப்புறமா இவங்களுமே வெளியே வந்து நின்று கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் கூட்டிகிட்டு போக வரைக்கும் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் என்னம்மா இவங்க முன்னாடியே இந்த அளவுக்கு கோவப்பட்டு பேசுகிறாங்க, அப்போ மீனா அக்கா கிட்ட எந்த அளவுக்கு கோவப்பட்டு பேசியிருப்பாங்க, அக்கா கண்டிப்பாக இவங்க பேசுனதுனால தான் வீட்டை விட்டு எங்கேயோ போயிருக்கா, அக்கா எங்கக்கா இருக்கா, மாமா ஃபோன் பண்ணாரா, அக்கா கிடச்சிட்டாளா அப்படின்னலாம் வந்து இங்கே வந்து சீதாவும் கேட்டுட்ருக்காங்க. இல்லையே இன்னும் மாப்பிள்ளைக்கிட்டேருந்து ஃபோன் வரலையே, தெரியும்டி அவங்கள பற்றி தான் தெரியாதா, எப்பயுமே மீனவை கரிச்சு கொட்டுறது மட்டும்தானே அவங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா அதாவது அவங்களுடைய அம்மாவும் விஜயாவை பற்றி சீதா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் கவலைப்படாதீங்க அண்ணி வந்துடுவாங்க, அண்ணி எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, முத்து போயிருக்கால கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவான், அப்படியெல்லாம் அண்ணியால் எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரவி ஒரு பக்கம் அவங்களுடைய அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் முத்து எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாரு, எங்கேயுமே கிடக்கிறதில்ல. கடைசியாக இங்கே பார்வதிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. அவங்களுமே அங்கே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அவங்களுமே பதறி அடித்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்துட்டுருக்காங்க. முத்து ஃபோன் பண்ணி மீனா அங்கே வந்தாளா அப்படின்னு கேட்கும்போது தான் எல்லாருக்குமே அடிப்பட்ட விஷயம் தெரிய வந்துச்சு. ஸோ இங்கே பார்வதிக்கும் தெரிய வந்து அதுக்கப்புறம் சிந்தாமணிக்கும் அப்படியே தெரிஞ்சும் தெரியாத மாதிரி ட்ராமா பண்ணிட்டு அங்கே வராங்க. இன்னொரு பக்கம் ரோகிணிக்கு கூட சிந்தாமணி ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. அப்படி தெரிஞ்ச உடனே அச்சுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியுமே பதறி அடித்து ஓடி வராங்க. இதெல்லாம் சிந்தாமணியோட வேலை தான் அப்படின்னு ரோகிணிக்கு கூட தெரியாது. அப்படி தெரிஞ்ச உடனே கிறிஸ் ஸ்கூலுக்கு போயிருக்கா, அவங்களுடைய அம்மாவும் ரோகிணியும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்காங்க. முதல்ல அதுக்கப்புறம் வந்து பார்வதி வராங்க. வந்த உடனே அவங்கள பார்த்து ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. விஜயா பாத்தியா இப்படி ஆயிடுச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது நீ அழுகாத அண்ணா, இப்போ உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. பரவாயில்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே விசாரிச்சுட்ருங்க. சிந்தாமணியும் உடனே வராங்க. இவங்க எல்லாத்தையும் பார்த்த உடனே மீனாவுடைய அம்மாவுக்கு அப்படின்ட்டு கோவம் வருது. இவங்க எதுக்கு இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, விடுமா எங்கேயாச்சும் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் உள்ளே போகிறாங்க சிந்தாமணியுமே. மாஸ்டர் என்னாச்சு மாஸ்டர் அப்படின்னு பதறிட்டு போகிறாங்க. பாவி யார்
யார் அவன் கண்டுபிடிச்சிங்களா? கவலைப்படாதீங்க மாஸ்டர், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எப்படியாச்சும் அவன் யாருன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எப்படி இருக்கு அண்ணனுக்கு அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. பாரு சிந்தாமணி, நீ எப்படி படுத்து கிடக்கிறாரு அப்படின்னு. எனக்கு உயிரே இல்லை, இவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற வரைக்கும். டாக்டர் கால் ஃப்ராக்சர் ஆயிருக்குன்னு சொல்கிறாரு, நடக்கவே ரொம்ப நாள் ஆகுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு. மாஸ்டர், உயிருக்கு எந்தவித ஆபத்து இல்லாமல் மாமா அண்ணனுக்கு காலோட போயிடுச்சேன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல கால் சரியாகி எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா இப்படி தப்பாக நினச்சிக்காதீங்க மாஸ்டர். எல்லாம் தெரிஞ்சிருந்தானே மீனா அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தா, அவள் வீட்டை விட்டு பூசாரி அம்மா சொல்லும் போதே வெளியில் போயிருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா? அதனால தான் நான் சொல்கிறேன், அவங்க சொன்ன கண்டத்துப்படி எப்படியோ இவருக்கு கால் அடிப்பட்டதோடு சரியாக போச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. இப்போயாச்சும் அவளை வீட்டை விட்டு துரத்துனீங்களா? இல்லை மாஸ்டர், பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. ஆமாம் சிந்தாமணி, அவள் எங்கே போனானே தெரியல, எங்கே போயிட்டா, திரும்பவும் இந்த வீட்டுக்கு வராதுன்னு தான் நிம்மதி தான். என் புருஷனை இப்படி படுக்க வச்சுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. விஜயாவும் சிந்தாமணியும் அதுக்கேற்ற மாதிரி ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. இந்த விஜயாவை கூட இருந்து கெடுத்து விடுறது இந்த சிந்தாமணி தான் அப்படின்னு பார்வதி ஒரு பக்கம் நினச்சிட்டு அவங்கள பார்த்து முறைச்சிட்டு வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்ததுக்கு அப்புறமா இங்கே கவலைப்படாதீங்க, அவங்க பேசுறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, மீனா எங்கேயும் போக மாட்டா, முத்து கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவான் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து மீனாவுடைய அம்மாவுக்கும் சீதாவுக்கும் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. சத்யா ஒரு பக்கம், அம்மா நானும் போய் அக்காவை தேடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீ இருந்து பார்த்துட்டு வரியா, அவர் டியூட்டிலேருந்து வந்துடுவார், அவருக்கு நான் இங்கே வந்த விஷயம் தெரியாது, நான் அதுக்குள்ளே வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு வரேன் அப்படின்னு நானும் சத்யா கூடவே கிளம்புறேன் அப்படின்னு சீதாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே அப்போ தான் ரோகிணியும் அவங்களுடைய அம்மாவும் வராங்களா. அவங்கள பார்த்த உடனே மனோஜ் கோவப்பட்டு, நில்லு, நீ எங்கே வந்த, நீ எதுக்கு என் அப்பாவை பார்க்க வந்த அப்படின்னலாம் வந்து மனோஜ் கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கவும் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியும் விஜயாவும் வெளியில் வராங்க. வெளியில் வந்து பார்த்தா ரோகிணி, நீ எதுக்கிட்டு இங்கே வந்த, என் புருஷன் உயிரோடு இருக்காருன்னு செத்துட்டான்னு பார்க்க வந்தியா? என்னைக்கு நீ எல்லாம் எடுத்து மருமகளாக என் வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சிக்கலோ அன்னைக்குலேருந்து நேரமே சரியில்லடி. இங்கே பாரு, இனி யாருமே என் புருஷனை பார்க்கவே கூடாது, ஒழுங்காக இங்கேருந்து போயிடுடி. உன்னாலேயும் அந்த தரித்திரம் பிடிச்ச விழாலே தான் என் குடும்பத்துக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை. என் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருந்தால் கூட நாங்கள் எல்லாரும் நிம்மதியாக இருந்திருப்போம் போல இருக்குது. மரியாதையை இங்கேருந்து போயிடு, உங்கள் அம்மாவை கூட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சம்மந்தியம்மா, இப்படி சம்மந்திக்கு ஆச்சுன்னு உடனே பதறி அடிச்சு போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு வரும், இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்டி கோவத்தை காரத்துக்கு இது ஏறல ஆண்டி, அங்கிள் எப்படி இருக்காரு, நாங்கள் ஒரு 8 பார்த்துட்டு போயிடுறோம் அப்படின்னு ரோகிணியும் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்கிறான்ல, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் அவங்களுடைய அம்மாவும் மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கிளை பார்க்காம இங்கேருந்து போக மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை மீறி எப்படி பார்த்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் நீ வாமாண்டி, அவங்க உள்ளே போய் தானே பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அங்கிள் எப்படி இருக்காருன்னு நம்ம வெளியிலேருந்தே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு ரோகிணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த டோர் கிட்ட நின்றுக்கிட்டு 2 பேரும் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமா மனோஜ், இப்போ அங்கிளுக்கு எப்படி இருக்குது, என்ன சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் இருக்கும்போது என்னடி என் பையன்கிட்ட பேச்சு வேண்டி கிடக்கு, அவர் எப்படி இருந்தால் உனக்கு என்ன வந்துச்சு, அவர் நல்லா தான் இருக்காரு, முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு, உன்னை பார்த்தாருன்னா தான் அவருக்கு இன்னும் உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்னலாம் அப்படின்னு அங்கே விஜயா வந்து பேசிகிட்டு இருக்கமோ ரோகிணி இதுக்கு மேலே நம்ம இங்கே நின்னா பிரச்சனை தாமா ஆகும், வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வந்த கடமைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, முத்து இன்னும் மீனாவை தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. மீனா எங்கே போயிருக்காங்க, முத்து கண்ணில் மீனா பட போகிறாங்களா, முத்து மீனாவை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வர போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.